இதுவரை எந்த கட்சிக்கும் கூடாத மாநாடு. சீமானா ஒரு ஆளே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் எழுச்சியை பார்த்து எல்லா கட்சிகளும் கதறுகிறது, பதறுகிறது, தடுமாறுகிறது என்பதுதான் உண்மை. நீங்க கூட்டுங்க பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 தேர்தல் என்பது நிச்சயமாக மக்கள் எழுச்சி பெறுகிற தேர்தலாக, மனம் தண்ணி குடித்தவர்களையே குற்றவாளியாக்கி கொடுமை இந்த ஆட்சியில் நடந்துச்சு. வானம் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்த விஜய் அவர்களோட அரசியல் 2வது மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல நமக்கு ஏன் விஜய் இதை பேசினாரு, ஏன் விஜய் இதை பேசல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். அதை பத்தி எல்லாம் தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நேத்திக்கு மாநாடு நடந்து முடிஞ்சதுல இதை உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, வெற்றிகரமான மாநாடு. இதுவரை எந்த கட்சிக்கும் கூடாத மாநாடு. ஒன்று, எத்தனையோ மாநாடுகளை 1996 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்து வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ தலைமையில் நடைபெற்ற திருச்சி மாநாடை விட, உலக தமிழர் மாநாடு நடத்துகிற திராவிட இயக்கங்கள் நடத்துகிற மாநாட்டை விட, திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய மாநாட்டை விட, அதாவது உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கியூப அரசியல் வரலாற்றில் கம்யூனிஸ்ட் மாநாடுகள் அடிக்கடி நடைபெறும். ஹவானா தீவை வென்றெடுத்ததற்கு பிறகு பிடல் காஸ்ட்ரோ அங்கே கம்யூனிஸ்ட் மாநாட்டை அறிவித்தார். அந்த மாநாட்டில் கஸ்தாலா விக்டாரியா ஜிம்ப்ரே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பிரயோகம் செய்தார். அதுக்கு என்ன காரணம்னா, எப்போதும் வெற்றியை நோக்கி நமது மாநாடு அமையும் என்று கர்சித்தார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடமிருந்து எப்படி கியூபா ஒரு நாடு விடுதலை அடைந்ததோ, இன்றைக்கு அதை போல இந்தியாவிடமிருந்து ஒரு நாடு தப்பித்துக் கொள்கிறது இந்தியாவிற்குள்ளேயே என்றால் அது தமிழ்நாடு தான். அது தமிழக வெற்றி கழகம் நேற்று நடத்திய அந்த மாநாடு என்பது நான் சொன்னதை போல ஹஸ்தாலா விக்டோரியா ஜிம்ப்ரே என்கிற வார்த்தைக்கு இணங்க அவங்க வாசகமே என்ன போட்டிருந்தாங்க, அதிரும் தமிழ்நாடு என்கிற வகையில் அவர்கள் 2 வாசகங்களை அங்கே வரலாறு திரும்புகிறது என்கிற அந்த வாசகத்தை அவர்கள் பொறித்தார்கள். அது மட்டுமல்ல, வெற்றி பேரணி தமிழ்நாடு என்கிற அந்த சூழலையும் நேற்றைய தினம் உருவாக்கியிருக்கிறது என்றால், உலகத்தில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் மாநாடுகளை விட தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இந்தியாவில் ஒரு வரலாற்று அத்தியாயத்தை தமிழ்நாட்டில் பதித்திருக்கிறது. ஓகே சார், இப்போ மாநாடு அப்படின்றது ஒரே இடத்துல நடக்கிறது. மக்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு வேண்டியதுல நம்ம பண்ணலாம். ஆனா பிரச்சாரம் அப்படின்றது நம்ம ஊரா போறது, அதை எப்படி சமாளிப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது அவர் சமாளிப்பதை விட காவல்துறை எப்படி சமாளிக்க போகிறது என்பதுதான் காவல்துறை நமக்கு வரமாட்டாங்க இல்லையா? அதுக்கு இல்ல, இப்ப இங்க கிட்டத்தட்ட 600 பவுன்சர்கள் நேற்றைய தினம் மொத்தம் 1700 பவுன்சர்கள் இறக்கப்பட்டார்கள். ஆனால் இவ்வளவு பவுன்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பஞ்சாப்ல இருந்து கூட வந்திருந்தாங்க பவுன்சர்கள். இப்ப அவங்க எல்லாரையும் இறக்கி விட்டும் கூட இவ்வளவு பெரிய கட்டுக்கடங்காத கூட்டத்தை தடுத்து நிறுத்த முடியல. அதுக்கு பிறகு காவல்துறையும் இறங்குது. கிட்டத்தட்ட காவல்துறை 3500 பேர் குவிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அதனாலதான் விஜய் அவர்கள் எப்போதுமே என்ன செய்யறாங்கன்னா, கட்டுக்கடங்காத கூட்டம் தன்னை நோக்கி வந்துவிடும் என்பதற்காக லாவகமாக அவர் தப்பித்து செல்கிறார். இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நேற்றைய தினம் அறிவிக்கிறார், நான் வருகிறேன் கிராமங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான காவல்துறை போட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏன்னா இப்ப ஒரு கிராமம்னா ஒரு 3000 பேர் திரளுவான். நிச்சயம் ஒருத்தன் கூட வேலைக்கு போக மாட்டான். விஜய் வர்றாரா நம்ம ஊருக்கு, திமுக காரனே போக மாட்டான், இதுல அண்ணா திமுக காரனும் போகவே மாட்டான் கண்டிப்பா. ஏன்னா அது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே டிவிகேக்கு சப்போர்ட் இருக்காங்க. இல்ல, இப்ப குடும்பத்துக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மூதாதையர்கள் திமுக, இடைநிலையர்கள் அண்ணா திமுக, இளைஞர்களும் கிட்டத்தட்ட 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே தாவேகா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. இப்ப நீங்க இந்த மாநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மாநாடு நடப்பதற்கு முன்பும் சரி, மாநாடு நடப்பதற்கு இப்ப வர சரி, மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சீமான் சந்தித்தார். அவர் சந்திச்சதுக்கு பிறகு தாவேகாவை அவர் கடுமையாக விமர்சனம் பண்றாரு. தாவேகா என்ன வார்டு மெம்பருக்கு போட்டிட்ட கட்சியா? ஏதாவது தேர்தலை சந்திச்சிருக்கா? இல்ல விஜய் நாடாளுமன்றத்தை அல்லது சட்டமன்ற தேர்தலை நின்று தோத்தவரா? இதுவரை தேர்தல் பாதைக்கு தமிழக வெற்றி கழகம் வரல. ஏன் நீங்க அந்த இயக்கத்தை வசப்படுறீங்க? அப்போ உங்களுக்கு அச்சம் வந்திருக்கு. நீங்க 8.2% வாங்கினது இனிமே குறைய போகுதுங்கிற பயம் வந்ததுனால விஜய் வசப்படுறீங்க. வசப்பாட வச்சது யாரு? திமுக சந்திச்சதுக்கு பிறகு. அப்ப நேற்றைய இந்த மாநாட்டுல எந்த இடத்துலயாவது ஒரு சிங்கக்கதை சொன்னாரு ஃபர்ஸ்ட். அதுதான் சார், அது யாருக்கு சொன்னாங்க? சீமான் அவர்களுக்கு சொன்னாங்களா? சீமான்னா ஒரு ஆளே கிடையாதுங்க. சீமானுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சிங்கம் தனித்தன்மை உடையது. அது பிளிருச்சுன்னா 8 கிலோமீட்டர் காடுகள் அதிரும். தனக்கு சமமான அல்லது தன்னை விட மேல்தரமான விலங்குகளை மட்டுமே அது அடிக்கும். செத்த விலங்குகளை உண்ணவே உண்ணாது. நீங்கள் எல்லாம் எங்களுக்கு இரையாக போகிறீர்கள் என்பதற்காக எல்லா கட்சியும் இரையாக்கிட்டார் நேற்று.
சிங்கம் தனித்தன்மையாகத்தான் இருக்கும் என்பது, நான் யாருடனும் கூட்டணி இல்லை, என்னோட கூட்டணி வரீங்களா உரிய அங்கீகாரம் கொடுப்போம் என்கிற வகையில நேற்று எதுனா சிங்க கதையை சொன்னார். கடைசியா முடிக்கும் போது ஒரு கதை சொன்னார் தெரியுமா? ஒரு மன்னர் வந்து என்ன செய்யறாருன்னா நெல் பதர்களை கொடுத்தாரு. இதை முளைக்க கொண்டு வச்சு யாரு நல்ல விதமா முளைச்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மன்னர் ஆட்சியில ஒரு மிக முக்கிய பதவியை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு 10 பேரை தேர்வு செய்து அந்த விதையை கொடுத்தாரு. ஆனா 10 பேரும் கொண்டு போய் விதையை முளைக்க போட்டாங்க. அவரவர் தோணிய விதைகளை நல்லா கொளுத்து வளர்கிற விதைகளை போட்டு கொளுத்து பெருசா கொண்டுட்டு வந்தாங்க 9 பேர். ஒரே ஒருத்தர் தான் வந்து சொன்னாரு, நீங்க கொடுத்த விதை ஒண்ணுமே முளைக்கல, அது வந்து வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு வெறும் குடுவையை கொண்டாந்து கொடுத்தாரு. அப்பொழுதுதான் அந்த மன்னர் சொன்னாரா, நீ தான் உண்மையானவன், மற்ற 9 பேரும் வந்து கேவலமானவங்க, மக்களை சுரண்டி கொடுக்குறவங்க, பொய் சொல்றவங்க, பிராடுகள் என்று இந்த பயிர்க்கதை சொல்லி முடித்தார் என்றால் அதுல ஒரு சூட்சுமம் அடங்கியிருக்கிறது. நான் அவிச்ச நெல்லை தாண்டா உனக்கு கொடுத்தேன், அதைத்தான் நீங்க எல்லாரும் பயிரிட்டு போலியா வந்து நீங்களே ஒரு விதையை பாவி நீங்க குழுக்க வளர கொண்டு வரீங்க. அவன் மட்டும்தான் உண்மையா போட்ட விதை முளைக்கலைன்னு வந்து சொன்னான், நான் கொடுத்தது அவிச்ச விதை என்று சொன்னதை ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார் என்றால் கட்சி தொண்டர்களுக்கும் அதைத்தான் பின்பற்ற சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் உண்மையாக இருங்கள், தூய்மையாக இருங்கள், நேர்மையாக இருங்கள், எப்படி வெறுங்குடுமையோடு வந்தானோ அவனைப் போல இருங்கள் என்று ஒரு அழகான அற்புதமான ஒரு கதையை சொல்லி நேற்றைய தினம் தன் 37 நிமிட பேச்சை முடித்திருக்கிறார். ஓகே சார், மதுரை பாத்தீங்கன்னா திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டையிலேயே போயிட்டு இவர் அவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினாரு. சோ இவர் மதுரையில தான் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த வியூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக விஜய் வந்து ராமநாதபுரத்தை தேர்வு செய்ய இருக்கிறார் என்கிற தகவல் நமக்கு இருக்கிறது. ஏன்னா அவருடைய பூர்வீக மாவட்டம். ஆகையால் ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வந்து கருவேலங்காட்டு தேசம். அது இன்னொன்று தன்னுடைய கொள்கை தலைவியாக இருக்கிற வேலுநாச்சியார் ஆண்ட புண்ணியமன், அவரும் பிறந்த மண். ஆகையால் வேலுநாச்சியார் ஆண்ட அந்த புண்ணிய தேசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு ராமநாதபுரம் தொகுதியில் நிற்பதற்கு 100க்கு 120% வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்காங்க. இத அவர் எப்படி சொல்றாரு? கொள்கை முரண்பாடுகள் பாரதிய ஜனதா என்பது சனாதன கட்சி. அவர்கள் ஒரு இந்தியிசம் என்கிற அடிப்படையிலேயே அவர்கள் இன்றைக்கு வரை இந்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லிவிட்டார். பெரியாருக்கு எது கொள்கை எதிரியோ அதுதான் எனக்கும் கொள்கை எதிரி என்று தீர்க்கமாக முடிவெடுத்தார். அம்பேத்கருக்கு எது கொள்கை எதிரியோ அதுதான் எனக்கும் கொள்கை எதிரி என்று அந்த கொள்கை பேசுகிற தலைவர்களை வைத்துத்தான் அவர் கொள்கை எதிரி என்று முடிவெடுத்து விட்டார். அரசியல் எதிரி என்பது இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அட்டூழிய ஆட்சி, கேவலமான ஆட்சி முறை, இன்னும் சொல்ல போனால் மனிதர்களை மனிதர்களாகவே நடக்காத ஆட்சி முறை இந்த மண்ணில். ஏன்னா அதை தான் பார்த்தோம் நம்ம. துப்புரவு முன்கள பணியாளர்கள் எவ்வளவு சாலையில தரதரன்னு இழுத்துட்டு போய் அடக்குமுறை ஏவி இந்த அரசு கைது செய்தது என்பதை நாம் பார்த்தோம். இதற்கு முன்னாடி நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கு என்னாச்சு? மலம் தண்ணி குடித்தவர்களையே குற்றவாளியாக்கிய கொடுமை இந்த ஆட்சியில தான் நடந்துச்சு. தீவெட்டிப்பட்டி கோவில் பிரச்சனை என்னாச்சு? விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை என்னாச்சு? இதெல்லாம் நம்ம கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கலாம். அவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஒரு பக்கம் தொழிலாளர்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் பல்வேறு போராட்ட கழகங்கள் ஆங்காங்க எல்லா இடத்துலையும். நீங்க பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் இங்க சென்னையில நடத்துறாங்க, உடனே கடலூர்ல அங்கே, அதுக்கப்புறம் மதுரையில மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இல்லை. ஆகையால் அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் நிலைநிறுத்துகிறார். இப்ப போட்டியே வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் திமுக என்று அவர் பறைசாற்றுகிறார். ஓகே சார், இப்ப பார்க்கும்போது இவர் இவ்வளவு மாநாடு நடத்துறாரு, அவ்வளவு கூட்டம் வருது. இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா? ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்குமே கூட்டமும் இருந்துச்சு, சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஆனா ஓட்டு அப்படின்னு வரும்போது வேற கட்சிக்கு போட்டுருவாங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்குமே வந்து ஒரு முதலமைச்சரா ஆகல, எதிர்கட்சியா கூட இருந்தாரு. அவரை மாதிரி இவரை பண்ணிடுவாங்களா? இல்ல, அப்படி இருந்துமே 12% வாக்குகளை வாங்கி இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஒன்று. ரெண்டாவது அவருடைய அரசியல் ஆளுமை என்பது விஜய் அரசியலுடைய ஆளுமையை ஒத்து வராது. ஏன்னா இவருடைய அரசியல் ஆளுமை வேறையாக இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் அவர் தன் குடும்பத்தை நிலைநிறுத்தினார். நீங்க அதை உற்று கவனிக்கணும். தன்னுடைய மனைவி, தன்னுடைய மைத்துனர் என்றெல்லாம் குடும்பத்தை கொண்டு வந்து கட்சிக்குள்ளே திணித்தார். ஆனால் விஜய் இதுவரை அந்த விடயங்களை செய்யவில்லை. குடும்பத்திற்குள் யார் வந்து ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்தாலும் அவர்களை மக்கள் ஏற்பதில்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை வந்து மக்களா வந்து துணை முதல்வராக்குனாங்க இல்ல, அந்த கட்சி ஆக்கியிருக்கு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து உடைக்கணும் அப்படிங்கிற ரீதியில தான் இப்ப இந்த ஆட்சியை தூக்கிறீங்கிற ரீதியில தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் அதிமுக திமுக இருந்தது, இன்றைக்கு அதிமுக திமுக இல்ல, எல்லாமே வந்து உடஞ்சிச்சு. அதிமுகவில் ஆளே இல்லை அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு முடிவெடுக்கிறாங்க. எடப்பாடியார் வந்து அவர் பேரே சொல்லாத காரணம் எனக்கு கீழே தான் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இந்த இது வந்திருக்குன்னு சொன்னா
அப்போ இங்கே அரசியல் மாற்றங்களை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கிற, இப்போ நான் என்ன கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்துட்டோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள்? நீங்கள் தனியாக நின்னவே ஜெயிச்சிடலாமே 2 கோடி உறுப்பினர்கள்னா. நான் எங்கள் ஊரில் தொடர்பு கொண்டு கேட்டேன் ஒரு பெரியவர்கிட்ட, என்ன நீங்கள் திமுகவுக்கு போயிட்டு தான் சொன்னா, யார்ப்பா சொன்னாப்னு. இல்லை பசங்கள்லாம் சொன்னாங்க. அட ஏப்பா 1000 ரூபா பணம் வருதான்னு கேட்டாங்க, வருதுன்னு சொன்னேன். இன்னொரு 1000 ரூபா அடுத்த தேர்தலுக்கு பிறகு உனக்கு வந்து நம்பரை கொடுனாங்க, கொடுத்துட்டேன். ஒரு 2 மணி நேரத்தில் எனக்கு ஒரு செய்தி வருதுப்பா, நான் பழைய காங்கிரஸ்காரன், நீங்கள் இன்று முதல் திமுகவில் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்படுகிறீர்கள்னு ஒரு செய்தி போடுறாங்கப்பா. இது என்னப்பா நாகரிகம் இல்லாமல் இருக்கு. இப்படி தான் 2 கோடி பேர் அவங்க சேர்த்துருக்காங்க. இல்லைன்னா கூட்டணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் எங்கள் பக்கம் கூட்டணி எல்லாம் வருதுன்னு வேற பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக தேசிய, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் எழுச்சியை பார்த்து எல்லா கட்சிகளும் கதறுகிறது, பதறுகிறது, தடுமாறுகிறது என்பதுதான் உண்மை. ஓகே சார், இப்போ விஜய் அவர்களோட மாநாடு பிரம்மாண்டமா நடந்து போச்சு. இதுக்கு போட்டியா கண்டிப்பா திமுக மாநாடு நடத்துவாங்க. இது எங்க நடத்துவாங்க, எப்படி நடத்துவாங்க? நடத்தட்டும். அவங்க அதிகபட்சம் நடத்தினா என்ன செய்வாங்கன்னா திருச்சியில நடத்துவாங்க, இல்ல மதுரைக்கிலேயே நடத்துவாங்க. நடத்திட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை லட்சம் மக்களையெல்லாம் வந்து திமுக இனிமேல் கூட்ட முடியாது. அப்படியே கூட்டி இருந்தா காசு கொடுத்து கூட்டுவாங்க. நேற்றைய வந்த கூட்டம் எந்த காசு கொடுத்தும் கொடுக்காத கூட்டம். அவங்க முந்த நாளே நான் கேட்கிறேன், எங்க ஊர்ல வந்து தயிர் சோறு கிண்டிக்கிட்டு இருக்காங்க, லெமன் சோறு கிண்டிக்கிட்டு இருக்காங்க, புளியோதரை கிண்டிக்கிட்டு, எதுக்குடா நாங்க இன்னைக்கே கிளம்பிட்டோங்கிறான். அப்போ ஒரு குக்கிராமத்தில் கருவேலங்காடுகள் மட்டுமே மிச்சமா இருக்கிற குக்கிராமத்துல சோறை வடிச்சு கொட்டி கிளறி கொண்டுகிட்டு குடும்பமா இந்த மாநாட்டுக்கு காசு இல்லாம போனான்னு சொன்னா, நீங்க திமுக கூட்டுங்க, என்ன செய்வீங்க, ஓட்டுக்கு நீங்க அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு 200 ரூபா கொடுப்பீங்க, ஓட்டுக்கு 500 ரூபா கொடுப்பீங்க. இப்ப இந்த தாவேகா மாநாடை பார்த்துட்டு இதோட பெரிய மாநாடு நடத்தினா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுப்பீங்க. ஏன்னா அவ்வளவு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சக்தியே இருக்கு, வலிமையே இருக்கு. அப்புறம் கொள்ளையடிச்ச பணத்தை என்னதான் பண்றது? திங்கவா முடியும்? ஆக நீங்க கூட்டுங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 தேர்தல் என்பது நிச்சயமாக மக்கள் எழுச்சி பெறுகிற தேர்தலாக அமையும். ஓகே சார், அடுத்தது தளபதி விஜய் அவர்களோட அரசியல் 3வது மாநாடு எங்க இருக்கும்? இல்ல இப்ப நான் எனக்கு கேள்விப்பட்டவரை கோவை மற்றும் வேலூர்ல வந்து தேர்தல் முகவர்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு 2 இடத்துல நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அந்த மாநாட்டை முடிச்ச கையோட அவர் வந்து ஜனவரியிலிருந்து மக்களை சந்திப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி கொண்டிருப்பதாக நம்மளுக்கு தகவல். ஆகையால் மாநாடு இனி நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் தேர்தல் நேரத்தில் மாவட்ட மாநாடுகளை நடத்துவார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாநாடு. ஏன்னா அந்த தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் எல்லா கட்சியும் அதை செய்யும். 4-5 தொகுதிகளை இணைச்சு ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. அந்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் மாவட்டந்தோறும் ஒரு மாநாடு என்கிற அடிப்படையில் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மாநாட்டுல அவரே வரல இவர் வருவாரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரே அப்படின்றது அவர் யாரை மென்ஷன் பண்றாரு? இல்ல நான் குறிப்பா அவர் வந்து யாருமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் மென்ஷன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால பார்த்தேன். சோ அதனால கேக்குறேன். இல்ல நீங்க சினிமாவில இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பாக்கியராஜாக இருக்கட்டும், டி ராஜேந்திராக இருக்கட்டும், அல்லது மன்சூர் அலிகராகவே இருக்கட்டும், இவரெல்லாம் ஒரு தனி அரசியல் கட்சியை தமிழ்நாட்டிலேயே, சிவாஜி கூட அரசியல் கட்சியை தொடங்கினார். இவர்களெல்லாம் வந்து என்ன சாதித்தார்கள் என்பது இன்று வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் சினிமாவிலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நிறுவி காட்டினார், நிறுத்தி காட்டினார். அவரை தொடர்ந்துதான் ஜெயலலிதா வந்தார்களே ஒழிய எம்ஜிஆர் இல்லாமல் ஜெயலலிதா இல்லை. ஆனால் இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பலமுறை நான் வருவேன்னு சொல்லி அவரை பின்வாங்கி திருப்பி நான் வரமாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்படிங்கும் போது அந்த கட்சி தொண்டர்களும் சரி, நேற்றைய தினம் ரசிகர்கள் இந்த கூட்டத்திலே கலந்திருக்கிறார்கள். அஜித்தினுடைய உண்மையான ரசிகர்கள் அனைவருமே அந்த மாநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க அஜித் விஜய் பதாகைகளை ஏந்தியபடி வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது. அஜித் வந்து தேர்தல் காலத்துக்கு நான் வரமாட்டேன், என்னுடைய ரசிகர் மன்றங்களை நான் கலைச்சிருவேன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைச்சிட்டாரு. அப்ப அந்த வாக்குகள் எங்கே போகும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வரும். நிச்சயமாக விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள், 2 பேரும் கலந்து பேசி நிச்சயம் ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க தேர்தல் நேரத்தில். அறிக்கையை கொடுப்பாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நிப்பாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, சேர்ந்து நிக்க அஜித் வரமாட்டார், களத்துக்கு வரமாட்டார். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார், நல்லவர்களை ஆதரியுங்கள், நாடாளுவதற்கு நல்ல நேரம் வந்திருக்கிறதுன்னு சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவாரு, சொல்லாம இருக்க மாட்டாரு. அது என்னுடைய சகோதரன், என்னுடைய தோழமை விஜய் ஆதரிங்கன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பேசியிருந்தாரு, விஜயகாந்த் அவர்களை பற்றியும் பேசியிருந்தாரு. முத்துராமலிங்க தேவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஏன் அவரை பற்றி பேசினா ஜாதியை பற்றி பேசுன மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி வேண்டாம் நினச்சிட்டாரா? இல்லை, அப்படி இல்லை. தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று இந்த நாட்டிற்கு பறைசாற்றிய உன்னத தலைவர் பசும்பொன் திருமகனார். அவர் பிறந்த மண்ணுக்கு பக்கத்தில் தான் மாநாடு நடந்தது.
இந்த விடயத்துல வந்து ஒவ்வொரு இப்ப பசும்பொன் திருமகனாரை வந்து நான் வந்து சாதிய தலைவராக பார்க்கல, ஒரு சமூகத்தின் தலைவராக பார்க்கல, இந்த தேசத்தின் தலைவராக நான் பார்க்குறேன். கொள்கை தலைவர்களை அவங்க பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பசும்பொன் திருமகனார் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்காரர், அவர் மதுரை மாவட்டத்துக்காரர் இல்லை. இப்போ விஜயகாந்த் வந்து மதுரைக்குள்ளேயே பிறந்தவர், அதனால அவரை பிரதிபலிக்க வேண்டிய தேவை அந்த மண்ணில் ஏற்பட்டது. பசும்பொன் திருமகனாரை சிவகங்கை சீமைக்குள்ள போயிருந்தா கண்டிப்பாக பேசியிருப்பார். ஏன்னா சிவகங்கை என்பது வீரம் செறிந்த மண் என்று இன்றளவும் மருது சகோதரர்களாக இருக்கட்டும், அது ஊமைத்துறை வந்து போராடிய இடமாக இருக்கட்டும், வேலுநாச்சியார் ஆண்ட மண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மருவிருக்கும் கூந்தல் மலையால் அருகில் இருக்க தாலியருமோ என்று ஒரு தமிழிசை புலவன் அதே சிவகங்கை சீமைக்குள்ள பிறந்தவன் தான். மாணிக்க வாசகர் மதுரை மண்டலத்திலிருந்து சிவகங்கை சீமைக்குள்ள வந்து உட்கார்ந்து தான் ஆவுடையார்களை கட்டுவதற்கு தீர்மானித்தான். இப்படி எண்ணற்ற கணவன்மார்களை காட்டிக் கொடுக்காத மனைவிமார்களை காட்டிக் கொடுக்காத கணவன்மார்களையும் கற்பழித்தும் வெட்டி கொன்ற நிகழ்வுகளும் அந்த மண்ணில் தான் சிவகங்கை சீமையில் நடைபெற்றிருக்கிறது. குயிலி சிவன் கோயிலுக்குள்ள புகுந்து தன் மேனையில் நல்லெண்ணெயை ஊற்றி கொண்டு ஆங்கிலேயனுடைய ஆயுத கிடங்கை தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு மோதி வெடித்து சிதறிய புண்ணிய தேசம் சிவகங்கை. அப்ப சிவகங்கையில் இந்த மாநாடு நடைபெற்றால் நீங்க கேட்கிற கேள்வி பொருத்தமாக இருக்கும். ஆனால் இது மதுரையிலே நடைபெறுகிற காரணத்தால் அங்கே பிறந்த புண்ணியவான், அங்கே பிறந்த மகத்தான மனிதர் விஜயகாந்தை பற்றி பேசியிருக்கார். அவ்வளவுதான். ஓகே, விஜயகாந்த் அவர்களை பத்தியும் எம்ஜிஆர் அவர்களை பத்தியும் ஓட்டுக்காக தான் பேசினாரா? இல்ல, ஹிஸ்டரி சோஸ் தி வே, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கிய தலைவர்களை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அதற்கு அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், விஜயகாந்த் கூட ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார். அதனால தான் எடுத்த உடனே அவர் எதிர்க்கட்சி தலைவராக போக முடிந்தது. இன்னொன்று என்னன்னா, திரைப்படத்துறையில் விஜயகாந்த் அவர்கள் விஜயை அறிமுகம் செய்தவர் செந்தூரப்பாண்டி என்கிற திரைப்படத்தில். அதை நம்ம வந்து அதை தான் அவர் வந்து அதை மறக்கலை. தன்னை இந்த சினிமா உலகத்திற்கு கொண்டு வந்த நபர் விஜயகாந்த். அப்போ அவருக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இத்தனை லட்சம் மக்களை நம்ம இந்த மக்கள் வந்து நம்மளை விரும்புகிறாங்கன்னா அதுக்கு காரணம் விஜயகாந்த். அப்போ அவரை பற்றி பேசித்தானே, தன்னுடைய குருநாதரை பேசாத ஒரு மனிதன் எவன் கலந்து போவான்? அதனால விஜயகாந்த் அவர் பேசியிருக்கிறார். அதுல ஒன்றும் தவறு இல்லை. எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசினதுக்கான காரணம், எம்ஜிஆரும் திரையுலகத்தை சார்ந்தவர் தானே. எம்ஜிஆர் வந்து அவர் நடத்திய போராட்டம் இல்ல, அது மட்டும் இல்ல, அவரு சினிமாவுல கொள்கைகளை பரப்பியவர். அதற்கு பிறகு அண்ணாவினுடைய கொள்கைகளை ஏற்று அரசியலுக்கு வந்தவர். இந்த நாட்டில் எவரும் அசைக்க முடியாத ஆட்சியாக 12 ஆண்டு காலம் அவர் சொல்றார் ஒரு விஷயத்த, கெஞ்சியவர்கள் உண்டு. ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா, அவர் இருக்கிறவரை அவர் தான் ஆளுமை. அப்ப கெஞ்சிய கூட்டம் யாருன்னா கருணாநிதி கூட்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவர் ஆணித்தரமாக ஒரு திரைப்படத்துறையிலிருந்து வந்த மகத்தான மனிதர் எம்ஜிஆர் அவர்கள் பிறரை கெஞ்ச வைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. அம்பேத்கரை தோற்கடித்தது அரசியல்வாதிகள், காமராசரை தோற்கடித்தது அரசியல்வாதிகள் என்றெல்லாம், ஒரு நல்லக்கண் ஐயாவை தோற்கடித்தது அரசியல்வாதிகள், ஆனால் எந்த சினிமாக்காரனும் இந்த நல்ல தலைவர்களை தோற்கடித்த வரலாறே இல்லை என்று பதிவெடுக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. அப்ப நல்ல தலைவர்களை பலிகடாவாக்குவதே அரசியல்வாதிகள் தான், சினிமாக்காரர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி தான் ஒரு சினிமாக்காரனாக இருந்தாலும் நான் இந்த நல்ல தலைவர்களை மதிக்கக்கூடியவன் என்று பறைசாற்றி இருக்கிறார். இதுதான் உண்மை.